வணக்கம் நண்பர்களே. விக்ரம் லேண்டர் கடந்த 5 மாதங்களாக அமைதியாக தூக்க நிலையில் இருந்தாலும் சாதனை மேல் சாதனை படைத்து வருகிறது. நிலாவில் உள்ள சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டருடன் நாசா விஞ்ஞானிகள் தொடர்பை ஏற்படுத்தி உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நிலாவின் முக்கிய அடையாளமாகவே சந்திரயான் 3 மாறிவிட்டது என்பதே உண்மை. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 3 விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியது. அதில் உள்ள விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவரும் 15 நாட்கள் ஆய்வு செய்த நிலையில் நிலாவில் இரவு தொடங்கியதால் அணைத்து வைக்கப்பட்டது. நிலாவில் மீண்டும் பகல் தொடங்கிய போது விக்ரம் லேண்டருடன் தொடர்பை ஏற்படுத்தும் முயற்சியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டனர். எனினும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. இந்நிலையில் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் லூனார் ரீகலெக்சன்ஸ் ஆர்பிட்டர் விக்ரம் லேண்டருடன் தொடர்பை ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் டிசம்பர் 12ஆம் தேதி தென்துருவத்தை கடந்து சென்றபோது விக்ரம் லேண்டரில் உள்ள LRA என்ற லேசர் கருவியுடன் தொடர்பை ஏற்படுத்தியது. நாசா விண்கலம் அனுப்பிய லேசர் சிக்னலுக்கு விக்ரம் லேண்டரில் இருந்து பிரதிபலிப்பு சிக்னல் வந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தென்துருவத்தில் இடத்தை குறிப்பிடும் அடையாளமாக விக்ரம் லேண்டர் மாறியுள்ளது. நிலாவில் தென்துருவம் இதுதான் என உறுதிப்படுத்த முக்கிய இடமாக விக்ரம் லேண்டர் இருக்கிறது. விக்ரம் லேண்டர் அமைதியாக தூக்க நிலையில் இருந்தாலும் சாதனை மேல் சாதனை படைத்து வருகிறது என்பதே உண்மை. அதில் உள்ள லேசர் கருவியான LRA 10 ஆண்டுகள் வரை செயல்படக்கூடியது என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.